ஒவ்வொரு முறையும் எங்களுடைய உச்சக்கட்ட சகாப்தத்தில் நாங்கள் இங்கே பயணிச்சிருக்க இடம் அச்சரப்பக்கம் அருகாமல் இருக்கிற பெரும்பேர் கண்டிங்க. எங்கள் குருநாதர் 3 தலைமுறைகளை உருவாக்கணும், முக்காலத்தையும் அறியணும், யோகம்னா என்ன, ஞானம்னா என்ன, உருகிய தவம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் அருகாமையில் இருந்தால் உங்களோட அழைச்சிட்டு வரணும்னு சொல்லி பல சீடர்களை அழைச்சிட்டு வரணும்னு நினைச்சாங்களாங்க. அப்படி முக்தி மண்டபம்னு சொல்லி இங்க பெரும்பேர் கண்டிகைக்கு வந்திருக்கிறோங்க. எங்களுடைய உச்சக்கட்ட வரலாறுல இது 7வது தலைமுறையை நாங்க நிரூபிக்கிற காண்டமா கூட இருக்குங்க. எங்களுடைய காண்டம் சுந்தர காண்டம் கூட சொல்லலாங்க. அதிசயன நாயனாருக்கு 3 சயனங்கள் நிரூபிக்கக்கூடிய சீடர்கள் வேணும்னு மிகப்பெரிய ஆசை ஒண்ணு வந்துதாங்க. அந்த ஆசையை எப்படி நிரூபிக்கணும்னு நினைக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் முக்தி மண்டபம்னு ஒண்ணு கொடுக்கணும். முக்தினா என்ன, மூலம்னா என்ன, ஆதிமூலநாதர்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் தன்னுடைய குருவின் விருட்சம் எப்பேற்பட்டதா இருக்கணுங்கிறதுக்கு இந்த இடமே ஒரு மிகப்பெரிய சாட்சிங்க. குரு அகத்தியர்ன்ற பெயர்ல விருட்சமாவும் சரி, விருட்சத்தின் அதிபதியாவும் சரி, இவங்களே முழு மூல வேறா இருக்கிறாங்க. ஆதிநாயனாரா குரு எப்படி இருக்கிறாங்களோ அதே நிலையை தன்னுடைய சீடருக்கும் கொடுத்து அழகு பார்த்த ஸ்தலமா கூட இந்த இடத்தை அறிவிக்கலாங்க. 2வது கட்டத்துல குருவுடைய வாயிலேயே தான்தோட்டீஸ்வரர் பெயரையும் அதற்குள்ளேயே அடித்தட்டா இருக்கிற குரு பெயரு யாருக்கெல்லாம் முழு ஞானத்தை கொடுக்கணும்னு நினைச்சதோ அதனுடைய ஆதிசாயனம் எங்க இருக்கணுங்கிறதுக்கு இதுவே வித்திட்ட பீடமா இருக்காங்க. அம்மாவோ தடுத்தாட்கொண்ட நாயகிங்கிற பெயர்ல உச்சகட்ட வரலாறை படைக்க தெற்கு நோக்கி அமர்ந்திருக்காங்களாங்க. மீண்டும் என்னுடைய வரலாறு எப்படியெல்லாம் படைக்கப்படணுங்கிறதுக்கு நான் ஒரே ஒரு கோட்டையை எழுப்பினாலும் சரி, கோபுரமானாலும் சரி, அதில் யாரெல்லாம் முழு நியதிகளை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் அனைவருக்குமே யார் எப்படி எதனை கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னுடைய சீடர்களுக்கு பெரும்பான்மையை கொடுத்த ஸ்தலமா கூட இந்த ஊரை அறிவிக்கலாங்க. ஊரும் சரி பேரும் சரிங்க. இதுவரை யாருக்குமே புலப்படாத பொழுது எங்களுக்கு மட்டும் இவங்க ஒவ்வொரு முறையும் அழைப்பதை கொடுத்து இவங்களுடைய அழைப்பதன் பெயர்ல எங்கள் குருநாதருக்கு முக்கிய ஞானம்னா என்னங்கிறதுக்கு 3 மூலத்தையும் துறந்த குருநாதருக்கு மட்டுமே அறியக்கூடிய வரலாறு இப்பிடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் சுமார் 5000 6000 வருடத்துக்கு உட்பட்ட ஒவ்வொரு வரலாற்றிலும் தன்னுடைய பீடங்கள் எப்படி உருவாக்கப்பட்டதுங்கிறத இந்த ஞான போதனையின் அடித்தட்டிலிருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாங்க. இந்த ஸ்தலத்துடைய வரலாறு மட்டும் இல்லைங்க, ஞானத்தையும் சரிங்க இவங்க கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுதெல்லாம் இவங்களுக்குள்ள 2 விருட்சங்கள் எடுக்கப்படுதாங்க. ஒரு விருட்சம் வேள்வியா இருக்கணும், மறு விருட்சம் ஞானமா இருக்கணும், 3வது விருட்சம் பக்தியா இருக்கணும். அதுக்குள்ள யாரெல்லாம் மூழ்கி இருக்கணுங்கிறதுக்கு அவர்களே சாட்சியா இருந்தாங்கன்னா மறுபடியும் இவர்களுக்கெல்லாம் யார் பீடகரருங்கிறத மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா போதுங்க, இந்த பீடத்துல மூலவராகும் தகுதியையும் கொடுப்பாங்களாங்க. இதுவரை யாரெல்லாம் குருவின் பீடகர்கள் ஆகணும்னு நினைச்சாங்களோ அவர்கள் அனைவருக்கும் இங்கிருந்து சுமார் 16 மைல்களுக்குள்ள எல்லோருமே இவர்களுடைய சீடர்களை தாங்க இருந்திருக்காங்க. அதாவது அச்சரப்பாக்கத்திலிருந்து பெரும்பேர் கண்டிகையிலிருந்து மீண்டும் இதை சுற்றி இருக்கிற அனைத்து பழமையான கோவில்கள் இருக்கிற அனைவருமே இவர்களுடைய புத்திரர்களாக தாங்க உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் எதற்காக உருவாக்கப்பட்டாங்கிறதுக்கு குருவே பிரதான வாயிலிருந்து ஒவ்வொரு ஸ்தானத்தண்டை கொடுக்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய சீடர்கள் அடுத்த கட்ட நிலைக்கு வரும் பொழுதெல்லாம் அவர்களுடைய பீடமும் இதே போல கொடுக்கப்படணும், விருட்சமாய் ஆக வேண்டும், விருத்தி பெற வேண்டும், மூலவர்களின் தகுதி எப்படி பெற்றதுங்கிறதையும் முழு மூலத்தோடு எடுத்து காட்ட வேண்டுங்கிறதையும் உறுதிப்பட சொல்லியிருக்காங்களாங்க. யாராச்சும் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சா அவங்களுடைய எண்ணங்களை தாங்க முதல்ல பரிசீலனை செய்து பார்ப்பாங்களாங்க. இவர்களின் எண்ணம் எதை நோக்கி பயணிக்கின்றதோ அதை பொறுத்தே பிறப்பெடுத்ததின் ரகசியம் முதல் கொடுக்கும் ரகசியம் வரை இறப்பின் முழு கால தந்திரியங்களையும் அவரவர்களின் எண்ணத்திலிருந்து அவர்களையே படைப்பாற்றலில் கொண்டு வருவாங்களாங்க. எங்களுடைய உச்சகட்ட வரலாற்றுல குரு ஞான போதகரின் உச்சகட்டம் எதுன்னு சொன்னா இவங்க தாங்க. இந்த இடத்துக்கே மிகப்பெரிய பூலகமா இருக்காங்க. போதகணங்கள் எத்தனை உருவாக்கணும்னு கேட்டா சுமார் 60000 போதகணங்களை உருவாக்கணுங்கிற பேரை பெற்றவங்க இந்த இடம் தாங்க. இந்த ஸ்தலத்துக்கு பல வரலாறுகளை நாங்க ஏற்கனவே ஊடகத்துல வெளியிட்டு இருந்தாலும் முக்கியமான ஸ்தல விருட்சமா இதை சுற்றி இருக்கிற எந்த ஒரு இடத்துக்கும் காரணகர்த்தாவா யார் இருக்காங்கன்னா இங்க இவங்க தாங்க. இவங்களை தவிர வேற யாரையுமே இதுவரை முறைப்படுத்தியும் பார்க்க இவங்க இடமே கொடுக்கலையாங்க. இங்கிருந்து ஒரே ஒரு இலை இதழ் எடுத்து இந்த இடத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான சீடர்கள் உருவெடுக்கட்டும்னு சொல்லி யார் ஒருவர் முக்கியமான காலங்களை அடர்ந்து வருகின்றார்களோ அவர்கள் அனைவருமே முக்தி மோட்சம் அடைஞ்சிருவாங்களாங்க. இந்த விருட்சத்தை நீங்க இன்னொரு முறை கூட பார்த்துக்குங்க. குருவுடைய பெயரும் சரி, விருட்சத்தோட பெயரும் சரிங்க. யாருக்குமே மிக முக்கியமான ஸ்தலங்கள்ல இருந்து விருத்தியாகணும்னு யாராச்சும் நினைச்சாங்கன்னா அதனுடைய முழு பெயரையும் இந்த தலை விருட்சத்துக்கு இடம்பெறக்கூடிய தகுதியை கொடுக்கலான்னு சொல்லுவாங்களாங்க. விருட்சத்தோட பேரு திருவாத்தின்ற பெயரை எப்படி ஒன்னாலும் எடுத்துக்கலாங்க. குரு எந்த ஒரு ஞானத்தை கொடுத்தாரோ அந்த ஞானத்தின் அடிப்படை நாதத்தை தன் திசைய 4 பக்கமும் பரப்பி காட்டினாராங்க. ஒரு பக்கம் இல்லைங்க, 4 திசையிலும் காட்டினதால குருவே இங்க ஆதி மூலநாதரா இருக்காங்க, விருட்சமாவும் இருக்கிறாங்க,
வெற்றி கொண்டாரா இருக்கிறாங்க, வேள்வி கொண்டாராவும் இருக்கிறாங்க. முக்தின்னு ஒண்ணு வேணும்னு நினைச்சீங்கன்னா நாங்களும் எங்களுடைய உச்சக்கட்ட வரலாறுல இது போல பல ஸ்தலங்களுக்கு பயணிச்சு எங்களுடைய யோகம் எப்பேற்பட்டது, எங்கள் குருநாதரின் தவக்குலம் எப்பேற்பட்டதுங்கிறத ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் நாங்களும் பயணிக்கும் பொழுதெல்லாம் இன்று வரை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாங்களும் பிறந்து அதனுடைய வரலாற்றின் அடிப்படை தத்துவத்துல ஒவ்வொரு கோயில்களும் சென்று அந்த கோயில்களுக்கு உயிரூட்டம் கொடுக்கின்ற எங்கள் குருநாதரின் மிகப்பெரிய பிறப்பின் ரகசியமே இங்கிருந்து புலப்படுதானால் மீண்டும் ஒரு முறை நாங்க இங்கிருந்து இந்த பிறப்பின் ரகசியம் யாருக்கெல்லாம் புலப்படணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கும் இந்த விருட்ச கணத்தை உறுதிப்படுத்தி காட்டுறேங்க. மூலவர்களாகட்டும், ஆதி மூலவராகட்டும், சீடர்களாகட்டும், ஞான போதகர்களாகட்டும், யாராச்சும் ஒருத்தர் ஞானம்னு ஒண்ணு வேணும்னா இங்க அருகாமையில் இருக்கிற ஆதி மூலநாதர், அதாவது குலவிருட்சமா பெரும்பேர் கண்டிகையில முதல் பாதம் பதித்த எங்கள் குருநாதர் குரு தவசூதனாரின் பீடகர்களாகும் பட்சத்துல எங்கு சென்றாலும் அவர்களின் வரலாறு இந்த பூமியில் மிக முக்கிய இடம் பெறட்டுங்க. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஸ்தலத்துக்கு நாங்களும் ஒவ்வொரு முறை பயணிக்கும் பொழுதும் எங்களுடைய பெயரில் எது இடம்பெற வேண்டும் என்பதில்ல, எங்கள் குருநாதரே விருட்சமானால் இவ்வூரும் பெயரும் ஒன்றாகட்டும், எங்கள் குருவுக்கே அது முழுமையாகட்டும்னு சொல்லி முடிக்கிறேங்க. உச்சகட்டத்தில் மீண்டும் பிறப்பு இறப்பு இரண்டிற்கும் வித்திட்டவர்கள் யாரோ அவர்கள் அனைவருமே குருவின் பிரதான வாயிலில் திறந்தவர்களானால் என்றும் குருவே அனைத்தும் என்று சொல்லி உச்சமான எங்கள் குருநாதருக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேங்க. குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.